வாருங்கள் நேயர்களை, உலக பார்வைக்கு செல்வோம். நாம் நேற்று எல்லாம் பார்த்து கொண்டிருந்தோம். டிசம்பர் 6 மறக்க முடியாத ஒன்று, ரத்தத்தால் எழுதி காமித்த நாள் அல்லவா, மறக்க முடியாது. ஆனால் அந்த காங்கிரஸ் செய்த துரோகம் இருக்கிறதே, நான் கண்டிப்பாக பிஜேபியையோ RSS-ஐயோ இந்து முன்னணியோ ஏன் இந்து சங்கு பரிவார்களையோ நான் குற்றம் சாட்ட மாட்டேன். அதற்கெல்லாம் வித்திட்டதெல்லாம் காங்கிரஸ் தான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் நினைத்தோம் கண்டிப்பாக கட்டி தந்து விடுவார் என்று நினைத்தோம். சோனியா காந்தி தலைவராக வந்தவுடனே அவர் சொன்ன காட்சி, நான் மன்னிப்பு கேட்கிறேன் முஸ்லிம்கள் மத்தியிலே, நாங்கள் அநீதி இழைத்து விட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள் என்றெல்லாம் கேட்டீர்களே. மன்னிப்பு மட்டும் போதுமா? இடிக்கப்பட்ட இடத்திலே அந்த பள்ளிவாசல் கட்டப்பட வேண்டாமா? யாருடைய இடத்துக்கு யார் வந்து சொந்தம் கொண்டாடுவது? ஆனால் இதை விட ஒரு அநீதியான தீர்ப்பு 2010 வந்துச்சையா. என்னடா கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு நம்ம சொல்லல, தினமணி இதழ் தலையங்கம் எழுதுது கட்ட பஞ்சாயத்து தீர்ப்புன்னு சொல்லுது. சிறந்த வழக்கறிஞர்கள் பல பேர் சொன்னார்கள் மிக மோசமான தீர்ப்பு, நீதி விலை பேசப்படுகின்றது. என்ன யாருக்கு இடம் சொந்தம்னா என்ன கேட்டா, இடத்தை பங்கு வைக்கிறாங்க. உன்ட்ட வந்து கேட்டோமா நாங்க 3 பங்கு வச்சு, இடித்தவனுக்கு 2 பங்கு, இழந்தவனுக்கு 1 பங்கு. எவ்வளவு பெரிய நீதியா இது, எவ்வளவு பெரிய அழகான நீதி, அற்புதமான நீதி. அன்றைக்கும் கூட இந்திய தௌஹீத் ஜமாத் நேரடியாக களத்திலே குதித்தது. அந்த தீர்ப்பை எதிர்த்து பேசுவது கூட நாதியற்ற நேரத்திலே இறைவன் ஒருவன் இருக்கிறான் எங்களோடு. எத்தனை பேர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை முற்றுகையாக அறிவித்தோம், நீதிமன்ற முற்றுகை என்று அறிவித்தோம், முற்றுகை என்று அறிவித்து நடத்தி காட்டினோம். எல்லா முஸ்லிம் தலைவர்களும் போன போட்டு அப்படிலாம் பண்ணிடாதீங்க, உங்க இயக்கத்தை தடை பண்ணி விடுவார்கள். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை இடித்ததற்காக, அதை தட்டி கேட்டதற்காக இந்த இயக்கம் தடை செய்யப்படும் என்றால் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று சொன்னோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அன்றைக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது. அதற்கு பின்பு அந்த தீர்ப்பு விமர்சிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பு இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டிலே கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கிறது. எப்போது வரும் தெரியவில்லை. எத்தனை ஆண்டுகள், 68 வருடங்கள் நடக்கக்கூடிய ஒரே வழக்கு இதுவாகத்தான் இருக்க முடியும். ஆனால் நாங்கள் இறைவனிடம் ஒப்படைத்து விட்டோம். எப்படி இறைவன் இழிவுபடுத்துவான், இழிவுபடுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறான், பள்ளிவாசல்களை உடைத்தவர்களை விடமாட்டான் என்பதற்கு அடுத்த உதாரணம் சொல்கிறேன். ஒரு பக்கம் காங்கிரஸ் இழிவுபடுத்தப்பட்டு எதிர்க்கட்சி அந்தஸ்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால், இதை உடைத்துத்தான் பிரதமர் நாற்காலியிலே அமர்வோம் என்று கனவு கண்டாரே என் அன்பு சகோதரர் அத்வானி அவர்கள். இன்றைக்கு எவ்வளவு பெரிய இழிவு அவர் கண் முன்னாடி இடிக்கப்பட்டதே. அந்த இடிக்கப்படுகின்ற போது எங்கள் உள்ளங்கள் இடிந்ததே, எங்கள் உள்ளங்கள் இடிக்கப்பட்டதே. எத்தனை சகோதர சகோதரிகள் கொல்லப்பட்டார்கள். இந்த அநீதிகளுக்கெல்லாம் காரணம் நீங்கள் அல்லவா அத்வானி சாஹிப் அவர்களே. இன்றைக்கு அத்வானி சாஹிப் அவர்களே, எந்த நாற்காலிக்காக நீங்கள் கனவு கண்டீர்களோ அந்த நாற்காலி உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு சேவகம் செய்த ஒருத்தருக்கு வந்து விட்டது. சேவகம் அல்ல, உங்களை நீங்களால் தூக்கி பிடிக்கப்பட்ட ஒருவர், காப்பாற்ற நினைத்த ஒருவர். அன்றைக்கு குஜராத் கலவரத்துக்கு நீங்கள் வழிவிட்டிருந்தால் அன்றைக்கு அவர் இல்லாமலாக்கப்பட்டிருப்பார். அப்படிப்பட்ட ஒருவர் இன்றைக்கு நாற்காலியிலே அமர்ந்து விட்டார். நீங்கள் பாவம், அவர் ஏத்தாப்புல கூட ஒரு நல்ல நாற்காலில் உட்கார முடியும். ஜனாதிபதி போஸ்டாவது கிடைக்கும் தவம் இருந்து கொண்டு தவம் இருக்கிறார், இல்லாம போறார். ஆனால் இறைவன் நாடினால் இழிவுபடுத்தி விடுவார் என்பதற்கு மிக மோசமான உதாரணமாக இதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இப்போதும் சொல்கிறோம், எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளே, உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய சக்திகளை உணர்ந்து பாருங்கள். இறைவனை பொறுத்த மாத்திரத்தில் மிக தெளிவாக திருமறை குர்ஆன் சொல்கிறது, மற்ற கடவுளர்களை நீங்கள் ஏச வேண்டாம். நாங்க மற்ற கடவுளை விமர்சிக்கவே மாட்டோம். அது உங்கள் நம்பிக்கை, அது உங்கள் நம்பிக்கை. நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை எங்கோ இருக்கின்றான் அல்ல, எங்களுக்கு தெரியாது. இறைவன் இருக்கிறான், ஆனா பெண்ணா கருப்பா சிவப்பா வெளுப்பா அவன் எப்படி இருப்பான் எங்களுக்கு தெரியாது. முகமது நபி அவர்களும் பார்த்ததில்லை என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளே, புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ஒன்றை வைத்து மோதவிட்டுக் கொண்டிருக்கிறார்களே, இப்படிப்பட்ட அரசியல் சக்திகளிடமிருந்து நாம் பாதுகாப்பான அந்த இணக்கமான மாமான் மச்சான் அண்ணன் தம்பி என்ற உறவோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்திய தௌஹீத் ஜமாத் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த டிசம்பர் 6ஐயும் அப்படித்தான் ஆக்கியிருக்கிறோம். கண்டனத்தை தெரியப்படுத்துகிறோம்.
கன்னடத்தை எப்படி தெரியுமா தெரியப்படுத்துகிறோம்? என்னுடைய தொப்புள் கொடியினுடைய அனைத்து பேரையும் அனைத்து சகோதரர்களையும் வரவேற்று, சாதி மதம் பாராது, உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று பாராது, சமூக ஆர்வலர்கள் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு களமாகத்தான் இந்திய தௌஹீத் ஜமாத் இந்த ஆர்ப்பாட்டத்தை எடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் சென்னை கலெக்டர் அலுவலகத்தில் காலை 10 மணி அளவிலும், காஞ்சி மாவட்டத்தின் சார்பாக பல்லாவரத்தில் காலை 11 மணி அளவிலும், திருவள்ளூர் மாவட்டத்தின் சார்பாக ஆவடியிலும், வேலூர் மாவட்டத்தின் சார்பாக ஆம்பூரிலும், சேலம் மாவட்டத்தின் சார்பாக சேலம் மாநகராட்சி அலுவலகத்துக்கு முன்பாகவும், கோவை மாவட்டத்தின் சார்பாக மாலை 4 மணி அளவில் கோவை ரயில்வே நிலையம் முன்பாகவும், கோவை புறநகர் மாவட்டத்தின் சார்பாக ஆனைமலையிலும், திருப்பூர் சார்பாக திருப்பூர் பெருநகரத்திலும், தேனி மாவட்டத்தின் சார்பாக பெரியகுளத்திலும், மதுரை மாவட்டத்தின் சார்பாக மதுரை தெற்கு வாசல் பகுதியிலும், ஸ்ரீவில்லிபுத்தூரிலும், நெல்லை மாவட்டத்தின் சார்பாக அம்பாசமுத்திரத்திலும், தூத்துக்குடி மாவட்டத்தின் சார்பாக ஆழ்வார் திருநகரிலும், ராமநாதபுரம் மாவட்டத்தின் சார்பாக ராமநாதபுரத்திலும், சிவகங்கை மாவட்டத்தின் சார்பாக சிவகங்கையிலும், தஞ்சை மாவட்டத்தின் சார்பாக கும்பகோணத்திலும், கடலூர் மாவட்டத்தின் சார்பாக பரங்கிப்பேட்டையிலும், திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பாக திருவண்ணாமலை சேத்துப்பட்டுவிலும், இன்னும் பல்வேறு இடங்களிலும் இந்திய தௌஹீத் ஜமாத்துடைய எழுச்சி மிகுந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் நடக்கவிருக்கின்றது. அதில் அனைத்து தோழர்களும் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் மட்டுமல்லாது தலித்துகள் என்று எல்லோருமே மிக திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்திய தௌஹீத் ஜமாத்துடைய மாநில தலைமையகம் உங்களிடம் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நம்மளுடைய சென்னையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியிலும் சர்வ கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதிலும் முக்கியமாக சகோதரர் தேவநாதன் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அதே போல திருவாளன் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். தா பாண்டியன் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். மற்ற இதர மீனவ சகோதரர்களாக இருக்கக்கூடிய பாரதி போன்றவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். எத்தனையோ சகோதரர்கள், அதே மாதிரி தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சார்ந்த அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். எல்லா சகோதரர்களும் இதில் கலந்து கொண்டு தங்களுடைய கண்டனங்களை தெரியப்படுத்த இருக்கிறார்கள். இதிலே முற்றிலுமாக சொல்கிறோம், எங்களை பொறுத்த மாத்திரத்திலே எல்லோரும் எங்கள் சகோதரர்கள், எல்லோரும் எங்களுடைய மாமன் மச்சான்கள். நாங்கள் அத்தனை பேரும் வெளிநாட்டு இறக்குமதி அல்ல. இந்த நாட்டில் பிறந்தவர்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நீங்களும் நாங்களும் வேறல்ல என்பதை மீண்டும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் காட்டுவோம். வாருங்கள், மறந்து விடாதீர்கள். இது உண்மைக்கு குரல் கொடுக்கின்ற நிகழ்ச்சி, நேர்மைக்கு குரல் கொடுக்கின்ற நிகழ்ச்சி, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து அறிவிக்கின்ற நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிகளை நீங்களும் கலந்து கொண்டு நன்மையின்பால் மக்களை கொண்டு செல்வோம் என்பதை ஒரு அழைப்பாக வைக்கிறோம். அமெரிக்காவுடைய மிசோரி மாகாணத்தில் பெர்குஷன் நகரில் கருப்பு இளைஞரான மைக்கேல் பிரவுன் சுட்டுக் கொல்லப்படுறாரு. சரி, சுட்டுக் கொல்லப்பட்ட வில்சன் என்ற அதிகாரிக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் அல்லது அவர் தூக்கிலிடப்படுவார் என்ற ஆர்வத்துடன் கருப்பின மக்கள் மட்டுமல்லாது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு நீதி கிடைக்கவில்லை, அநீதி கிடைக்கின்றது. அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்காம அவருக்கு ஆதரவான விஷயங்களை நீதிபதிகள் கொடுத்தோன மிகப்பெரிய கலவரம் அமெரிக்காவில் ஏற்படுகின்றது. எந்த அளவிற்கு என்றால் நியூயார்க், வாஷிங்டன் வர்ற அளவுக்கு மிகப்பெரிய கட்டடங்கள் தீ வைத்து கொளுத்தப்படுகின்றன. அது மட்டுமல்லாது எந்த அளவிற்கு என்றால் பஸ்கள் கொளுத்தப்படுகின்றன, கார்கள் கொளுத்தப்படுகின்றன. அமெரிக்காவா இது அல்லது ஈராக்கா என்று ஆச்சரியமாக பார்க்கும் அளவிற்கு அந்த நாட்டு ஒரு பெரிய கலவரம். பிரதமர் அதிபரே நேரடியாக வந்து ரொம்ப வருத்தத்தோடையும் வேதனையோடும் இந்த தகவலை பரிமாறுறார். எந்த அளவிற்கு என்றால் நாங்கள் இந்த நாட்டில் வெள்ளையர்களும் கருப்பர்களும் ஒரே இனமாக ஒரே மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஏன் உங்களுக்குள் இந்த கருத்து வேற்றுமை என்ற அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு கண்டன உரை சொன்னா கூட, ஆனா மிகப்பெரிய வேதனை என்ன தெரியுமா? அந்த கண்டன உரை ஒயிட் ஹவுஸ் உடைய வெப்சைட்டில் பதிவு செய்யப்படுகின்றது, ஒபாமாவுடைய வெப்சைட்டில் பதிவு செய்யப்படுகின்றது. ஆனால் இன்னும் அந்த பூமியில் வெறி, இனவெறி என்பது கடுமையாக மோசமாக இருக்கு என்பது நீங்கள் தாராளமாக அந்த ஒயிட் ஹவுஸ் உடைய வெப்சைட்டுக்குள்ள போய் பார்த்தாவே, ஒபாமாவுடைய பேஸ்புக் ஐடியில போய் பார்த்தாலே தெரியும். ஒபாமாவை மிக கேவலமாக, மிக அசிங்கமாக எந்த அளவுக்கு சொல்லக்கூடாதோ அந்த அளவுக்கு இனவெறி பிடித்தவர்கள் விமர்சனம் செய்திருக்கின்றார்கள் என்பது உண்மையிலே வேதனையாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த நாட்டில் இன்றைக்கு கருப்பர் ஒருத்தர் இந்த நிலைக்கு 2 முறையாக அந்த நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் என்றால், ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார்கள் என்றால் மிகப்பெரிய உயிர்கள் தியாகங்களை கருப்பின மக்கள் செய்திருக்கின்றார்கள். 1955 ரோசா பரக் மறக்கவே முடியாது. 10 பேர் கண்டிப்பாக வெள்ளையர்கள் இங்கு மட்டும்தான் அமர வேண்டும், பேருந்தில் அமர வேண்டும் என்ற இடத்துல ரோசா பரக் போய் அமர்கின்றார். அமர்றப்ப தூக்கி கண்டக்டர் டிரைவரும் இங்கு அமர்றதுக்கு உனக்கு உரிமை இல்லை, இது வெள்ளையர்கள் மட்டும் அமரக்கூடிய இடமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்ன போது அவர் நீதிமன்றத்துக்கு சென்றார். தூக்கி எறியப்பட்ட போது அவர் நீதிமன்றத்துக்கு போறார். ஏன்?
ஒரே இனம்தான், நாங்களும் கருப்பர்களும் வெள்ளையர்களும் ஒரே இனம்தான், ஏன் இங்கு உட்காரக்கூடாது என்று நீதிமன்ற படிக்கட்டில் போட்டு 1956 மிகப்பெரிய விடுதலை வாங்கி யாரு வேணாலும் எப்படி வேணாலும் எந்த பஸ்லையும் எந்த கார்லையும் எந்த ட்ரெயின்லையும் கலந்து போகலாம் என்ற வெற்றியை பண்ணது மட்டுமல்லாத மார்ட்டின் லூதர் கிங், ஜூனியர் மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்கள் எல்லாம் மிகப்பெரிய போராட்டத்தின் உயிரை கொடுத்து ஆயிரக்கணக்கான கருப்பர்கள், லட்சக்கணக்கான கருப்பர்கள், மால்கம் எக்ஸ் என்ற ஒரு கருப்பர் இஸ்லாத்தை தழுவிடார். எந்த அளவிற்கு என்றால் சர்ச்சுக்கு கூட போக முடியாத அளவிற்கு கருப்பினர் மக்கள் விரட்டப்படுகிறார்கள் என்ற அடிப்படையில் மால்கம் எக்ஸ் போன்றவர்கள் எல்லாம் செய்த தியாகத்தின் அடிப்படையில் தான் இன்று ஒபாமா அமர்ந்திருக்கிறார். ஆனால் இந்த ஒபாமாவுக்கும் அதே நீதிதான் என்ற அடிப்படையில் அந்த செய்திகள் வர்றப்ப இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சூழ்ச்சி இருக்கிறது என்றால் 45 லட்சம் மக்களுக்கு உரிமையை கொடுக்கின்றார் ஒபாமா. அவர் கட்சி அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் ஆய்வு இருக்கலாம், அரசியல் கணிப்புகள் இருக்கலாம். ஆனா 45 லட்சம் மக்கள் இந்த நாட்டுடைய குடிகளாக வரட்டும், இந்த நாட்டில் கிரீன் கார்டு கிடைக்கட்டும் என்ற அடிப்படையில் அவர் செய்யறாரு. ஆனா திட்டமிட்டு போன வாரமே நம்ம சொன்னோம், திட்டமிட்டு இந்த காட்சிகள் எல்லாம் வரக்கூடாது, தொலைக்காட்சிகள்ல வரக்கூடாது என்பதற்காகவே மறைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம இந்த செய்தி அந்த மக்களுக்கே செல்லக்கூடாது என்ற அடிப்படையில் திட்டமிட்டு தான் இந்த கலவரம் தூண்டப்பட்டது என்று அரசியல் பார்வையாளர்கள் பார்க்கின்றார்கள். அது ஒபாமாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, எங்களுடைய சூழ்ச்சி செய்து கொண்டிருப்போம். ஏனென்றால் மீண்டும் ஒபாமுடைய கட்சி இந்த இடத்திற்கு வரக்கூடாது என்று ஜியோனிஸ்டுகள் திட்டமிட்டு செய்த சதிதான் என்பதை இந்த நேரத்தில் பதிவு வைக்கின்றோம். நீங்கள் என்ன சதி செய்தாலும் சரி, மக்ரு அல்லாஹு அல்லாஹு அயருல் மாக்கிரீன், என்ன சூழ்ச்சிக்காரருக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரன் இறைவனாக இருக்கிறான், அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாஹும் சூழ்ச்சி செய்தான். நீங்கள் செய்த சூழ்ச்சிகள் எல்லாம் சதாம் ஹுசேனுக்கு எதிராக, லிபியாவின் கட்டாஃபிக்கு எதிராக, ஏன் இங்கே இருக்கின்ற அரபு நாடுகளுக்கு எதிராக நீங்கள் எல்லாம் செய்தீர்கள், சூழ்ச்சிகள் செய்தீர்கள் இல்லையா? இறைவன் ஒரு சூழ்ச்சியை அங்கே கட்டவிழ்த்து விடுகிறான், உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் ஒன்று நிதர்சனமான உண்மை என்னவென்றால், நீ எவ்வளவு படித்தவனாக இருந்தாலும் சரி, நாகரிகத்தினுடைய உச்சி கொம்பிலே இருப்பவன் என்று மார்தட்டி கொண்டிருந்தாலும் சரி, அங்கே இன பாகுபாடு இருக்கிறது, இன இழிவு இருக்கிறது. இன இழிவை ஒன்னால் நீக்க முடியாது. ஆனால் அந்த இன இழிவை மால்கம் எக்ஸ் என்று நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீர்களே, அந்த மால்கம் எக்ஸ் ஒரு அற்புதமாக நின்று கொண்டு அத்தனை பெரிய மிகப்பெரிய ஆடிட்டோரியம், அந்த ஆடிட்டோரியம் நின்று கொண்டு சொல்கிறார், இந்த இடத்திலே நான் கருப்பன் வெள்ளையன் என்பதை எல்லாம் இழந்து விட்டு நிற்கிறேன். அந்த மக்கமா நகர் நான் சென்றிருந்த போது, அந்த ஹஜ்ஜிக்கு சென்றிருந்த போது நான் பார்த்த காட்சி இருக்கிறதே, அந்த காட்சியை என்னால் மறக்க முடியவில்லை. நீனாவது ஒரு இனத்தில் தான் வெள்ளையாக இருக்கிறாய், ஆனால் அங்கே நான் பார்த்தேன், வெள்ளையனையும் பார்த்தேன், சிவப்பினத்தையும் பார்த்தேன், சிவப்பு வெள்ளையர்களை பார்த்தேன், மஞ்ச வெள்ளையர்களை பார்த்தேன், ஏன் அத்தனை நிறத்தையும் பார்த்தேன். அத்தனை பேரும் ஒருவன், அந்த ஒருவன் முன்பு அடிபணிந்து நிற்கிறார்கள். என்னுடைய கால் ஒரு வெள்ளையனுடைய தலையிலே பட்டது, ஏனென்று கேட்பதற்கு நாதி இல்லை. ஆனால் இந்த அமெரிக்காவில் முடியுமா என்ற கேள்வியை எழுப்பி இஸ்லாத்தை எடுத்துச் சொல்கின்ற நிலையிலேயே கொல்லப்பட்டாரே, சுட்டுக் கொல்லப்பட்டாரே, இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் மறந்துவிட முடியுமா? குத்துச்சண்டை வீரர், மறக்க முடியாத ஒரு நபர், இத்தனை பட்டங்களை பெற்றவரை அந்த அமெரிக்கா அங்கீகரிக்கவில்லை. சர்ச்சுக்குள்ள உள்ள உடல். ஆமா, தன்னுடைய 17 வயசுல இருந்து, 1-2 வயசு இல்ல, 17 வயசுல இருந்து போராடி 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 ஒரு கட்டத்திலே அப்படியே மனது உடைந்து போய் இனிமேல் குத்துச்சண்டையில் நான் இருக்க மாட்டேன் என்ற நிலை எடுக்கின்ற போதுதான் இஸ்லாம் அவரிடம் சென்று ஒரு பள்ளிவாசலுக்கு போகின்றார். அந்த பள்ளிவாசல் பக்கம் அவர் போகும்போது பள்ளிவாசலுக்குள் வெள்ளையர்கள் போகின்றார்கள். அப்புறம் பார்த்தா கருப்பர்கள் போயிருக்கின்றார்கள். இந்த பள்ளிவாசலுக்குள்ள எப்படி வெள்ளையர்களும் கருப்பரும் உள்ள போறாங்க அப்படின்னு எட்டி பார்க்கிறப்ப தான் வெள்ளையர்களும் கருப்பர்களும் சமத்துவமாக பள்ளிவாசல் தொழுகலாம் என்ற செய்தி அவருக்கு வர்றப்பதான் அவருடைய இதயம் திறக்கின்றது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை, சங்கநாதத்தை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். ஒபாமாவுக்கும் இந்த நேரத்தில் சொல்கின்றோம், உங்களுடைய பேஸ்புக்கில் நீங்க உள்ள போய் பாருங்க, உங்களை பற்றி எவ்வளவு மோசமாக இன துவேஷமாக விமர்சனம் செய்திருக்கின்றார்கள் என்று பாருங்கள். நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை ஏற்றுக்கொண்டால் கருப்பர் இல்லை என்பது தெல்ல தெளிவாக மாறிவிடும், சமத்துவம் உங்கள் மத்தியில் வைத்துவிடும் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். நீ முதல்ல ஒரு முஸ்லிம் தந்தைக்கு உரியவன், அதையும் விமர்சனம் தந்தைக்கு உரியவன். எந்த அளவு இருக்கின்றால் அதையும் விமர்சனம் பண்றான். கம்யூனிஸ்ட் முஸ்லிம் பாஸ்டர்ட் பிளாக் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிக மோசமாக விமர்சனம் பண்ணி. என்னடா நாகரிகம் இருக்கு உங்கள்ட்ட? நாகரிகத்தினுடைய உச்சிக்கொம்புல இருக்க எதிரா நாகரிகம்
என்ன நாகரிகத்தை கத்து வைத்திருக்கிறாய்? ஆனால் உலகத்துக்கே நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வாழ்ந்து காட்டினார்கள். சும்மா சொல்லிட்டு மேடையில முழங்கிட்டு போயிடல, வாழ்நாள்ல வாழ்ந்து காட்டினார். எப்படிப்பட்ட வாழ்க்கை, சமத்துவம் என்பதை எப்படி கொடுத்தார்? அந்த பிளாக்கினத்தை சேர்ந்த கருப்பினத்தை சேர்ந்த பிலால், அடிமை பிலால், அந்த அடிமை பிலாலை விடுதலை செய்து அவரை இஸ்லாத்தில் எடுத்து அந்த மிகப்பெரிய மக்கமா நகரத்தில் இருக்கின்ற மூல கேந்திரமாக இருக்கின்ற அந்த கௌபத்துல்லா, அதாவது ரொம்ப தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த மூலஸ்தானம் இருக்கிறதே, அந்த மூலஸ்தானத்துக்குள்ள யாராவது நுழைய முடியுமா? உயர் சாதியை தவிர நுழைய முடியுமா என்று சொல்வார்களே, அந்த மூலஸ்தானத்திற்கு எல்லோரும் காத்திருக்கிறார்கள். மக்கமா நகர் வெற்றி பெற்று விட்டது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த கஅபத்துல்லாஹ்வுடைய திறவுகோல் குடிக்கப்படுகிறது. அந்த திறவுகோலை அவர்கள் வாங்கியவுடன் யாரை அழைப்பார் என்று அபூபக்கர் காத்திருக்கிறார், உமர் காத்திருக்கிறார், உஸ்மான் காத்திருக்கிறார், அலி காத்திருக்கிறார், ஏன் அபூஜஹலை விட மற்ற எல்லோரும் காத்திருந்தார். ஆனால் காத்திருக்கின்ற போது, அபூஜஹல் கொல்லப்பட்டு விட்டார், காத்திருந்த போது அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது நபி அவர்கள் யாரை அழைக்கிறார்கள் தெரியுமா? பிலாலை. இன்னொரு ஆள் யாரை அழைக்கிறார்கள் தெரியுமா? ஒசாமா. யார் இவர்? அவரும் ஒரு அடிமை. இரண்டு பேரையும் அழைத்துக் கொண்டுதான் அந்த மூலஸ்தானம் கௌபா என்ற அந்த கருப்பு கட்டடம் இருக்கிறதே, அந்த வாசல் திறக்கப்பட்டு உள்ளே செல்வதற்கு அந்த இரண்டு பேர் தான் அனுமதிக்கப்பட்டார்கள். மூவர் நின்று தொழுது விட்டு வருகிறார்கள். வெளியிலே வந்தவுடன் உமர் கேட்கிறார், எது வெள்ளை இனத்துக்கு சொந்தக்காரர், விளையாண்டிருப்பார் உமர், பெரிய உயரிய குலத்துக்கு சொந்தக்காரர். அந்த உமர் கேட்கிறார், செய்யதினா என்றால் தலைவர், எங்கள் தலைவர் பிலாலே, உள்ளே என்ன நடந்தது? ஒரு கருப்பரை பார்த்து ஒரு வெள்ளையனை கேட்க வைத்த அந்த கேள்வி இருக்கிறதே, அது இஸ்லாம் செய்து காட்டியது, நடைமுறைப்படுத்தி காட்டியது. சபபந்தி போஜனங்கள் அல்ல, சமத்துவ புறங்கள் அல்ல, இது சாதியை ஒழித்து விடாது. ஆனால் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா இருக்கிறதே, சாதியை ஒழித்துவிடும், இனத்தை ஒழித்துவிடும், மொழியை ஒழித்துவிடும், ஏன் சகலத்தையும் இல்லாமலாக்கிவிடும். நாம் எல்லாம் சகோதரர்கள், நாம் எல்லாம் ஒரு ஆன்மாவில் இருந்து பிறப்பிக்கப்பட்டவர்கள் என்பதை அற்புதமாக கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, ஒபாமா அவர்களே, நீங்க புதுப்பீங்க. நீங்க எப்படி இந்தோனேஷியாவில் அந்த சின்ன மதர்சாக்கு போனீங்களோ, அந்த மதர்சாக்கு போறப்போ உங்க உள்ளம் எப்படி இருந்தது எல்லாம் இப்போ சொன்னீங்களே, மீண்டும் புதுப்பீங்கள், ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நேரம் சென்றுவிடவில்லை. இறைவனுடைய பிடி இறுகுவதற்குள் நீங்கள் உங்கள் ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அதே நேரம் போலீஸ்காரன் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கான். போலீஸ்காரன் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கான். அவன் ஒரு சாதி, அந்த சாதி இருக்க போலீஸ்கார சாதி, அந்த காவல்துறை சாதி இருக்குது, எதை பார்த்தாலும் அடிக்கும். அங்க ஒரு கருப்பினத்தை சுட்டுக் கொண்டான் என்றால் இங்கே ஒரு முஸ்லிமை சுட்டுக் கொள்றான். ஒரு முஸ்லிமை சுட்டுக் கொள்றான் எஸ்பி பட்டணத்துல, ஒரு முஸ்லீம் சுட்டுக் கொல்லப்படுறான். இப்ப முந்தா நாள் பாத்தீங்கன்னா யாருன்னா தந்தை பெரியார் கழகத்தை சார்ந்தவர். அவர் என்னடா கடவுளே இல்லைங்கிற மனுஷன், அந்த உமாபதிங்கிற ஒரு நல்ல ஒரு பத்திரிகையாளன், அந்த ஆளை என்னடா அவர் தப்பு பண்ணான்னு பார்த்தா, அவர் வச்சிருந்த அங்க இருக்கிற டாஸ்மாக் கடையில 10 மணிக்கு மேலாம் சர்வீஸ் பண்ணானுங்களா, இது கூடாதுன்னு சொல்லி போராடினாராம். போராடினது என்னையா, இளையராஜாங்கிற சப் இன்ஸ்பெக்டருக்கு என்ன பஞ்சாயத்து ஆகி போச்சுன்னா, வர்ற வருமானத்தை கெடுக்கிறான்னு சொல்லி சந்தர்ப்பம் எதிர்பார்த்து கூட்டிட்டு கொண்டு போய் அடிச்சு நொறுக்கி, அப்பா அந்த காட்சிகளை பார்த்தால் உண்மையிலேயே மனம் நொந்துவிடும். அந்த அளவுக்கு அடி. நம்மளுடைய மாநில செயலாளர்கள் சிபிலி அவர்களும் அபுபைசலும் நேரடியாக போய் பார்த்தார்கள். இன்றைக்கு கூட நாம் ஒரு செயலாளர் அவர்களும் போய் சென்று பார்த்தார்கள், அவருக்கு ஆதரவு சொல்லிவிட்டு வந்தார்கள். அது ஒரு பக்கம். ஆனால் இன்றைக்கு பிரஸ் மீட்ல சொல்லி தமிழர் வாழ்வுரிமை அமைப்பான வேல்முருகன் மட்டுமல்லாது அனைத்து தமிழ் அமைப்புகளும் கூட்டமைப்பு ஒன்று ஏற்படுத்தி இருக்கின்றன. அந்த கூட்டமைப்பின் சார்பாக ரிப்போர்ட்டர்ஸ் கில்ட்டில் மிகப்பெரிய பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கண்டிப்பாக அந்த காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தீர்க்கமாகவும் தெளிவாகவும் வேல்முருகன் அவர்களும் மதிமுகவை சேர்ந்த மல்லை சத்யா அவர்களும் இந்திய தௌஹீத் ஜமாத்தின் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் SM பாக்கர் அவர்களும் தெளிவாக வைத்தார்கள். ஏனென்றால் ஆனால் ஒரு விஷயம், காவல்துறையை பொறுத்தவரை, காவல்துறை உயரதிகாரிகளை பொறுத்தவரை, காவல்துறை அதிகாரிகள் சப் இன்ஸ்பெக்டரா இருந்தாலும், இன்ஸ்பெக்டரா இருந்தாலும், டிஎஸ்பியா இருந்தாலும் செய்த தவறுகளை
கண்டுக்கிறாம இருந்தீங்கன்னா இது போன்ற குற்றங்கள் அதிகமாக பெறப்ப மக்கள் கிளர்ந்தெல்லக்கூடிய மிக மோசமான சூழ்நிலை ஏற்படுத்தி விடுவீர்கள். அதனால் காவல்துறைக்கு எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்கின்றோம். கண்டிப்பாக இது போன்ற போக்கை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்கான முயற்சிகளை உயர் காவல்துறை அதிகாரிகள் உடனே எடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, டிஜிபி, புதிய டிஜிபி நீங்க பதவி ஏற்றிருப்பீங்க, உங்கள் நல்லவர் வல்லவர் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. வல்லவரே நல்லவர்களே உடனே நீங்க இது பண்ணுங்க. ஜார்ஜ் அவர்கள் பார்ப்பதற்கு கூட அனுமதி கொடுக்கல. கமிஷனர் ஜார்ஜ் அவர்கள் இதை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்காக சென்ற கூட்டமைப்பு தலைவர்களை கூட சந்திப்பதற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்றால் இங்கே என்ன நடக்கிறது என்ற கேள்வி இருக்கிறது. முதல்வர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டியது இருக்கிறது. தயவு செய்து முதல்வர் அவர்கள் இதில் தலையிடுங்கள், இல்லை மக்கள் முதல்வராவது அறிவுறுத்துங்கள். ஏனென்றால் உங்கள் அரசாங்கத்துக்கு இது பெயர் கட்டுவிடும். மக்கள் முதல்வர் அறிவுறுத்துகின்ற அதே நேரத்தில் இன்றைக்கு சட்ட ஆலோசகராக இருக்கின்ற முன்னாள் டிஜிபி, மக்கள் டிஜிபி என்று சொல்லலாம், அவர்கள் ராமானுஜம் சாராவது இதுல தலையிடுங்க. இல்லைன்னா காவல்துறை தான் இந்த அரசாங்கத்துக்கு கேடுதுறையாக மாறிவிடும். ஏற்கனவே கருணாநிதிக்கு கேடுதுறையா மாறியது காவல்துறை. அழுகிய ஈரல், அது அழுகிய ஈரல் அதிமுகவுடைய காவல்துறை சொல்லிட்டு திருப்பி அழுகிய ஈரலை அவர் வைத்துக் கொண்டார் கருணாநிதி அவர்களும். அப்படி மோசமாக இருக்கக்கூடிய கருணாநிதி கவிழ்த்ததற்கு காவல்துறை தான் காரணமாக இருந்தது. அதனால் மக்கள் முதல்வர் அவர்கள் தெளிவாக தீர்க்கமாக உளவுத்துறையை ஆய்ந்து பார்த்து இது போன்ற போக்கு இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நைஜீரியாவில் ஒரு மோசமான தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. என்னென்ன இஸ்லாத்தை பற்றி இவர்கள் என்ன புரிந்து வைத்திருக்கிறார்கள்? உண்மையிலேயே இஸ்லாமியர்கள் பேரில யாராவது இதை செய்கிறார்களா? அதுல பின்னணியில வேற ஏதாவது இருக்குதா? நமக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த போகோ தீவிரவாதிகள், ஹராம் என்று சொல்லக்கூடியவர்கள் அதில் பள்ளிவாசல்ல தாக்குதல் நிகழ்த்துவாங்க. எனக்கு உண்மையிலே இஸ்லாம் புரிந்த யாரும் இதை செய்ய மாட்டார்கள். பள்ளிவாசல்கள் அல்ல, எதெல்லாம் தாக்கக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். பள்ளி வாயில்கள் தாக்கப்படக்கூடாது, மாடாலயங்கள் தாக்கப்படக்கூடாது, கோவில்கள் தாக்கப்படக்கூடாது, வழிபாட்டு தலங்கள் தாக்கப்படக்கூடாது, குருமார்கள் தாக்கப்படக்கூடாது. இப்படி எல்லாம் லைனா சொல்லி இருக்கிறப்போ எப்படி ஒரு பள்ளிவாசல அதுவும் அந்த அவர் அரமனையோட தன் அரமனையோட சேர்த்து கட்டியிருக்கிறாரு. அதாவது கானாவுடைய மன்னர் 2ஆம் முகம்மது சனாசி என்று சொல்லக்கூடிய அவர் தான் ஜும்மா பயான் நடத்தியிருக்கிறாரு. ஜும்மா பயான்ல ரொம்ப கடுமையா சொல்லியிருக்கிறார், தீவிரவாதத்துக்கு இஸ்லாத்துல இடமில்லை என்று சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி தாக்க வரக்கூடியவர்களுக்கு எதிராக இளைஞர்களை ஒன்று திரளுங்கள் என்றெல்லாம் இளைஞர்களை சொல்லி இருக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் தான் 2 மனித வெடிகுண்டல், முதல்ல மனிதனை சூசைட் செஞ்சுக்கலாமாங்கிறதுலே கருத்து வேறுபாடுகள் நிறைய உண்டு. அந்த ரீதியில 2 மனித வெடிகுண்டுகள் போய் தாக்குதல்னா இது என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? இது இஸ்லாம் இல்லை, இஸ்லாத்தில் இப்படி சொல்லப்படவில்லை. இஸ்லாம் மனித நேயத்தை தான் போதிக்கிறது, மனிதனை மனிதராக வாழ சொல்லுகிறது. அதனால் தான் பயங்கரவாத எதிர்ப்பு நாளாகவே ஒன்றை அறிவித்து டிசம்பர் 14 இந்திய தௌஹீத் ஜமாத் தமிழ்நாடு முழுவதும் இரத்தத்தை தானம் செய்வோம், மனித உயிர் காப்போம், மனித நேயம் வளர்ப்போம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தீவிரவாதம் இஸ்லாத்திலே கிடையாது, பயங்கரவாதம் இஸ்லாத்திலே கிடையாது. நாங்கள் உண்மையிலே இஸ்லாமியர்கள் என்றால் இஸ்லாமியர்கள் என்று இருக்கக்கூடிய வாழக்கூடிய யாரும் வரம்பு மீறக்கூடாது. இது நான் சொல்லல, இறைவன் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை மீறக்கூடியவர்கள் யாரும் தெளிவாக சொல்கிறோம், நீங்கள் முஸ்லிம்கள் தானா என்ற கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். எபோலா என்ற கொடிய நோய் கடுமையாக பரவி கொண்டிருக்கின்றது. எந்த அளவிற்கு என்றால் மேற்கு ஆப்பிரிக்கா, லைபீரியா, கினியா, சியரா லியோனி நாடுகளில் கடுமையா தாக்குறது மட்டுமில்லாமல் அமெரிக்கா, ஸ்பெயின் உள்ளிட்ட 6 நாடுகளில் பரவலா போகக்கூடிய மிக மோசமான சூழல் இருந்து கொண்டிருக்கின்றது. நம்ம ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய நம்ம ஒபாமா அவர்கள் கூட எபோலா நோய் தாக்கப்பட்டு குணமான ஒரு நர்ஸை கட்டி அணைத்தார். அந்த அளவிற்கு அவர் ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருந்தாலும் கூட அந்த நோய்க்கான கிருமிகள் அடக்கப்பட்டதனா, அந்த நோய்க்கான மருந்துகள், மூல மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டனதா என்று பார்த்தால் கூட கொடுத்தா கூட தொடர்ந்து எபோலாவில் செத்துக் கொண்டிருக்கக்கூடிய, இறந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த சூழலில் மாற்றம் ஏற்பட வேண்டும். எபோலா என்ற அந்த மோசமான வைரஸ் அடக்கப்பட வேண்டும், ஒன்றுமில்லாமல் அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் இறைவனிடம் கெஞ்ச வேண்டும். கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போதைக்கு கண்டுபிடித்து 2 நோயாளிகளுக்கு அது புகட்டப்பட்டிருக்கிறது. புகட்டப்பட்டவுடன் உடனடியாக அந்த காய்ச்சல் நின்றிருக்குது, அந்த டிகிரிஸ் கம்மியாயிடுச்சு. அதனால வெற்றி பெற்றிருக்கிறோம் என்ற நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் ஒன்றை சொல்கிறோம், எல்லா நோய்களுக்கும் முகமது நபி அவர்கள் சொல்கிறார்கள், எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்கிறது, மரணத்தை தவிர.
மரணத்துக்கு மட்டும்தான் மருந்து இல்லை, ஆனா எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு ஒரு சில சகோதரர்களுக்காக இந்த நேரத்தில் நீங்க பிரார்த்தனை செய்யுங்க. அதுல மிக முக்கியமாக ஒரு சகோதரி, நம்மளுடைய மாநில செயலாளராக ஒருவராக இருக்கின்ற சகோதரர் சாக்கிர் அவர்களுடைய சின்ன மாமி அவர்கள் சின்ன அத்தை அவர்கள் வந்து சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிறது. பிரார்த்தனையை முன்வையுங்கள். அவர்கள் பரிபூர்ண குணமாகி வருவதற்கு. அதேபோல் நம்முடைய மாவட்ட பொறுப்பாளராக இருந்த சுல்தான் அவர்கள், மடவாங்கரை சுல்தான் அவர்கள் பின்னாடி கிராக் ஏற்பட்டிருக்கிறது, முதுகிலே கிராக் ஏற்பட்டு வள்ளியிலே தண்டுவளத்திலே வலி ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய நோய் குணமடைய துவா செய்யுங்கள். அதேபோல் ஆசாத் நகரை சேர்ந்த சகோதரி அவர்கள் கீழே வள்ளிக்கு விழுந்து எலும்பு முடிந்திருக்கிறது. அவர்களுக்கும் பரிபூர்ண குணமடைய இறைவனிடம் இருகரம் ஏந்துங்கள். ஏனென்றால் பிரார்த்தனை நோயாளிகளை விசாரிப்பது என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நோயாளிகளுக்காக நாம் பிரார்த்தனை செய்வதும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. பிரார்த்தனையை முன்வையுங்கள். இந்த நிகழ்ச்சி என்பது பார்ப்பதற்காக கேட்பதற்காக மாத்திரமல்ல, செயல்படுத்துவதற்காக, செயல்பாடுகளை கொண்டு செல்வதற்காக, செயல்பாடுகள் முக்கியம் என்று சொல்வதற்காக. ஆனால் இந்த செயல்பாடுகளை கொண்டு சென்ற வேண்டும் என்றால் நமக்கிடையிலே ஒரு ஐக்கியம் வர வேண்டும், ஒற்றுமை வர வேண்டும், இல்லாமை என்ற தன்மை வர வேண்டும். நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கின்ற இந்து கிறிஸ்துவ மக்கள் அனைவரையும் வாருங்கள் இந்த டிசம்பர் 6க்கு எங்களோடு சேர்ந்து நீங்களும் குரல் கொடுங்கள். குரல் கொடுத்து உண்மையை உலகுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். நமக்கிடையிலே பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய சக்திகளை வேறறுப்ப வாருங்கள் என்று உங்களை அழைத்தவனாக, இறைவா எங்களுக்கிடையிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தித்தா என்ற பிரார்த்தனையை முன்வைத்து உங்கள் மத்தியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். போரில்லா உலகம் வேண்டும், உலகில் அமைதி ஏற்பட வேண்டும். தீவிரவாதம், பயங்கரவாதம், அரசு பயங்கரவாதம் மற்றும் ஊடக பயங்கரவாதம் அனைத்தும் முழுமையாகவும் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் இறைவன் நாடினால் சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.